எனக்கு வந்து போர் அடிக்கிறப்போ நான் வந்து யூடியூப்ல வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுவேன். அதாவது டால்லாம் வச்சு சீரியஸ் மாதிரி போடுவேன். அதுக்காக கிராஃப்ட் பண்றது, அதுக்காக மினியேச்சர்ஸ், அப்புறம் ட்ரெஸ் எல்லாமே பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து வியூ போகுதோ இல்லையோ வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி நான் அதில் வீடியோ போட்டுட்டே தான் இருப்பேன். ஆனா அதுக்காகவே நாங்க பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு கிராஃப்ட்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் கையில கிடைக்கிற அட்டை அதெல்லாம் வச்சு நானும் எங்க அக்காவுமே செஞ்சது. இதெல்லாம் எங்க அக்கா எனக்கு செஞ்சு கொடுத்தது வீடியோக்காக. அது போக கொலாபரேஷன்ஸ்க்கு நிறைய மினியேச்சர்ஸ் எனக்கு வரும். அதையும் நான் யூஸ் பண்ணுவேன் வீடியோஸ்ல. எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானே கதை கிரியேட் பண்ணி பிரச்சனையை கிரியேட் பண்ணி அதை நீங்க பார்த்துருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஹலோ நில்லுங்க, என்ன அடிக்கிறதுக்கு போறீங்க அவங்கள? அதை ரெகுலரா பார்த்துட்டு இருக்க ஒரு 500 பேருக்கு மட்டும் தெரியாது என்ன ஸ்டோரின்னு. ஓகே, இப்போ அதில் வர்ற ஒரு கேரக்டர்ஸ்க்கு நான் எப்படி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றேன்னு காட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் 1 வீக் ஃபுல்லாவே அதுகளுக்கு ஹேர் ஸ்டைலு ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் மாத்துவேன். ஏன்னா எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன டைம்ஸ்ல அதை பண்ணுவேன். இப்போ இந்த டால் வந்து நான் வாங்கினப்ப ரெட் கலர் ஹேரோட வந்தது. இதுக்கு ஹேர் எல்லாமே நானே தான் வச்ச கையில். அப்புறம் இன்னொன்னு, இது வந்து சீரியல் ஸ்கூலுக்கே போகாது. ஏன்னா இதோட ஸ்கூல் ட்ரெஸ் தொலைஞ்சு போனதுல இருந்து நான் அப்படி ஒரு சீனே எடுக்கிறது இல்லை. இப்போ வந்து இதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு காட்டுறேன் பாருங்க. இது பேர் வர்ஷினியா தர்ஷினியான்னு நான் மறந்துட்டேன். இது வந்து ஒரு பக்கத்து வீட்டு கேரக்டர் அடிக்கடி வரும். அதனால ரெகுலர் ட்ரெஸ்ல தான். இது ஃபுல்லா வந்து பாய்ஸ் ட்ரெஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நானே தைச்சது. ஒவ்வொன்னா உட்காந்து டைம் கிடைக்கிறப்பெல்லாம். இது பேரு வந்து ஜீவா, இந்த பொம்மை பேரு. இப்போ இதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இன்னும் வர்ற வீடியோல நான் இன்னும் எப்படி எல்லாம் பண்றேன், எடிட் பண்றேன், கிராஃப்ட் எல்லாம் பண்றேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா?